புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இன்று சட்டசபை துவங்கியதும் தமிழகமே எதிர்பார்த்து காத்திருக்கும் மெகா ஓட்டெடுப்பு நடக்கிறது. முதல்வர் விஜய் மெஜாரிட்டியை நிரூபித்தால் மட்டுமே ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்பதால் தமிழகத்தின் மொத்த கண்களும் இன்றைய சட்டசபை கூட்டம் மீதே இருக்கிறது. காலை 9:30 மணிக்கு சட்டசபை துவங்கியதும் மெஜாரிட்டியை நிரூபிக்க அரசினர் தீர்மானத்தை முதல்வர் விஜய் முன்மொழிய உள்ளார். இதைத் தொடர்ந்து சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவார். சட்டசபையின் அனைத்து கதவுகளும் மூடப்படும். சட்டசபையில் மொத்தம் 6 வரிசைகள் உள்ளன. ஒவ்வொரு வரிசையாக ஓட்டெடுப்பு நடக்கும். சபையில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களோ அதில் சரிபாதிக்கும் கூடுதலாக ஒரு ஓட்டை விஜய் பெற வேண்டும். இல்லையென்றால் விஜய் ஆட்சியை இழக்க நேரிடும். இப்போதைய சூழலில் விஜய் ஆட்சி பறிபோக வாய்ப்பே இல்லை என்று அரசியல் நிபுணர்கள் சொல்கின்றனர். தாவேக மொத்தம் 108 இடங்களில் வென்றது. திருச்சி கிழக்கில் விஜய் ராஜினாமா செய்துவிட்டார். திருப்பத்தூரில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி வென்றார். அந்த தொகுதி திமுக வேட்பாளர் தொடுத்த வழக்கில் சீனிவாச சேதுபதி ஓட்டெடுப்பில் பங்கேற்க கோர்ட் தடை போட்டது. அந்த வகையில் சபாநாயகருடன் சேர்த்து இப்போது தாவேகவுக்கு சபையில் 106 எம்எல்ஏக்கள். பொதுவாக மெஜாரிட்டியை நிரூபிக்க 118 இடங்கள் தேவை என்றாலும் சபையில் இருப்பவர்கள் எண்ணிக்கையை வைத்தே மேஜிக் நம்பர் முடிவாகும் என்பதால் எம்எல்ஏக்கள் வருகையை வைத்தே அதை தீர்மானிக்க முடியும். இருப்பினும் இப்போதைய சூழலில் காங்கிரஸ், இரு கம்யூனிஸ்டுகள், விசிக, ஐயுஎம்எல் கட்சிகள் ஆதரவுடன் விஜய் உறுதியாக 199 ஓட்டு பெறுவார். எனவே விஜய் தோற்க வாய்ப்பே இல்லை. இன்னொரு பக்கம் அதிமுகவும் 2 அணியாக நிற்கிறது. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான டீமில் 30 எம்எல்ஏக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் விஜய்க்கு தான் தங்கள் ஆதரவு என்று அறிவித்துவிட்டனர். இன்னொரு பக்கம் பொதுச் செயலாளர் பழனிசாமி டீமில் 17 பேர் இருப்பதாக தெரிகிறது. இவர்கள் விஜய்க்கு எதிராக தான் ஓட்டு போடுவோம் என்று அறிவித்துள்ளனர். அதிமுகவிலிருந்து விஜய்க்கு கூடுதலாக 30 ஓட்டு கிடைக்க வாய்ப்பிருப்பதால் விஜய் ஆட்சியை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. திமுக என்ன சொல்கிறதோ அதைதான் பின்பற்றுவேன் என்று தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா கூறியுள்ளார். இப்போது வரை விஜய் ஆட்சி நீடிக்க வேண்டுமென்றே திமுக சொல்லி வருகிறது. திமுக, தேமுதிகவை சேர்த்து மொத்தம் 60 எம்எல்ஏக்கள். இவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. விஜய்க்கு எதிராக ஓட்டு போட வாய்ப்பில்லை என்றே திமுக வட்டாரம் கூறுகிறது. எந்த வகையில் பார்த்தாலும் விஜய் ஆட்சி கவிழ சாத்தியமே இல்லை. அவர் உறுதியாக பெரும்பான்மையை நிரூபிப்பார். உண்மையில் இது விஜய் மீதான நம்பிக்கை ஓட்டெடுப்பு என்பதை விட பழனிசாமி மீது நடக்கும் நம்பிக்கை ஓட்டெடுப்பு என்றே கருத வேண்டும். எத்தனை பேர் பழனிசாமி சொல்லை கேட்டார்கள், எத்தனை பேர் எதிர்த்தார்கள் என்பது இன்று உறுதியாக தெரிந்துவிடும். 47 எம்எல்ஏக்களும் பழனிசாமி சட்டசபை குழு தலைவராக வர வேண்டும் என்று ஆதரவு கடிதத்தில் கையெழுத்து போட்டதாக பழனிசாமி டீம் சொல்கிறது. எனவே தாங்கள் போட்ட கொறடாதான் அதிகாரப்பூர்வமானவர். 47 பேரும் விஜய்க்கு எதிராக ஓட்டு போட அவர் உத்தரவிட்டுள்ளார். இதை மீறுபவர்கள் பதவி இழக்க நேரிடும் என்கிறது பழனிசாமி டீம். எனவே விஜய் மெஜாரிட்டியை நிரூபிப்பாரா என்பதை தாண்டி அதிமுக என்ற கட்சி என்ன ஆகப் போகிறது என்பதற்கும் சேர்த்தே இந்த நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடக்கிறது என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள்.